திவ்யநற்கருணை ஆசீர்வாதத்தை பெற நாம் நம்மையே தயாரிப்போம். We will all prepare to receive the final blessing. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇರಾಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ಈ ತೇರಿನ ಮೆರವಣಿಗೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ಮುನ್ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಈ 9 ದಿನ ನವೇನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಗೊಳಿಸಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. We will thank God for all the blessings that He has showered upon us all through these 9 days of novena. So many blessings, so many messages, so many things that has happened during these 9 days. Let us thank God. So during this procession also God has protected us and there was no other problem. And God has been so gracious to us, to our Lourdes Church and our parishioners and all the people who are gathered here. Let us thank God during this adoration time, surrendering ourselves, our families, our church and our society and our region and our state, our nation and our whole world. May God give us the peace. May God give us the joy. May God give us the protection. May God give us all that is necessary for our country, for our families and for the individual person. ಈ ಒಂದು ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ನಮ್ಮನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸೋಣ. ಈ 9 ದಿನ ನವೀನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸಿ ಮುನ್ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟೋ ಸಂದೇಶಗಳನ್ನು ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾರೆ, ನಮಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಹಾಗೂ ಈ ಒಂದು ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮಗಾಗಿಯೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿಯೂ ಈ ನಮ್ಮ ವಿಚಾರಣೆಗಾಗಿಯೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಜನತೆಗಳಿಗಾಗಿಯೂ ಹಾಗೂ ಈ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕಾಗಿ ನಾವು ಬೇಡೋಣ. ದೇವರು ನಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸಲಿ, ದೇವರು ನಮಗೆ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸಲಿ, ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಮುನ್ನಡೆಸಲೆಂದು ಈಗ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತಾ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. கடவுள் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இதோ கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நம் பிணிகளை, நம் நோய்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். 9 நாட்கள் நாட்களிலே எத்தனையோ பேர் நலமடைந்திருக்கிறார்கள். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மீது இறங்கி வந்து நம்மோடு வந்து தங்குகிறார். ಇಮ್ಯಾನ್ಯುವೆಲ್, ಗಾಡ್ ಇಸ್ ವಿತ್ ಅಸ್, ದೇವರು ನಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ ಎಂದು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಈ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಈ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡೋಣ. இயேசு நம்மோடு வந்து இங்கே தங்கும் பொழுது அவரே நம்மோடு பேசுகின்ற அளவிற்கு இந்த பாடல் இருக்கிறது. நாம் தியானித்து இந்த பாடலை பக்தியோடு
கடவுள் நம்மோடு பேசுகிறார், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கின்றார் என்று நாம் தியானிப்போம். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்திடுவேன். உனக்கு முன்னே முதல் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன், என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பேன். போகும்போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீதி ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவளிப்பேன். உனக்காக அனைத்தையுமே செய்து முடித்திடுவேன். கண்ணின் கருவிழிப்போ கருத்தாய் உன்னை காப்பேன். அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவேன். காலமெல்லாம் என் கருணை உன்னை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன்,
ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். அன்பு இயேசுவே, இந்த மாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வல்லமையான நேரத்தில் கடந்த 10 நாட்களாக எங்களை ஆசீர்வதித்து வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அருமையான 3 ஆயர்களை திருப்பலி நிறைவேற்றி ஆசீர்வதிக்க அனுப்பினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் பல நாட்களிலே அருமையான குருக்களை அனுப்பி இந்த பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த கிபிலை திருப்பலி நிறைவேற்றினார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எத்தனையோ புதுமைகளை செய்த நம் ஆண்டவர் இயேசு அன்னை வழியாக பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவை சொல்லுவோம். Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இதோ இந்த வல்லமையான நேரத்திலே கடைசியாக ஒரு இறை வார்த்தை மூலமாக சாத்தான் ஆண்டவரிடம் முறையிட்டது, சண்டையிட்டது. நீர் யோபுவை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் என்று யோபுவையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கவில்லையா? அவன் கைவேலை தொழிலை ஆசீர் வழங்கி அவனை பாதுகாக்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா என்று சாத்தானுக்கு பொறாமைப்பட்டு கொண்டிருந்தது. ஆம் பிரியமானவர் தெய்வ பிள்ளைகளே, இன்று நம் அன்னை வழியாக ஆண்டவர் உங்களை சூழ்ந்து நின்று கடந்த 10 நாட்களாக ஆசீர்வதித்தது போல இனி வரும் நாட்களிலும் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கைவேலைகள் தொழில்கள் அனைத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதே போன்று உங்களுடைய உடைமைகள் அதை பெருக செய்வார். உங்களுடைய குடும்பத்தை பெருக செய்வார். இந்த ஆசீர்வாதங்களோடு நாம் வீட்டுக்கு செல்வோம். இணை சட்டம் 28:2 வாசிக்கின்ற போது நாம் பார்க்கின்றோம், நீ வரும்போதும் போகும்போதும் ஆசி பெற்றவனாக இருக்க வேண்டும். குறிப்பாக உன் எதிரிகள் பகைவர்கள் ஒரு வழியாய் வருவர், ஆனால் 7 வழியாய் ஓடி போவர். Praise the Lord. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற போது கடந்த 10 நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அன்னையை நோக்கி பல அற்புதங்களை செய்தவர், தொலைந்து போனதை உங்களுக்கு திருப்பி கொடுத்தவர் நம் அன்னை. ஆம், இதோ இந்த நேரத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு எதிராக பல எதிரிகள் பகைவர்கள் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே இருந்திருக்கலாம், ஒரு வழியாய் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற போது அன்னையினுடைய ஆசீர்வாதத்தினால் 7 வழியாய் அந்த எதிரிகள் ஓடி போவர். Praise the Lord. ஆண்டவருக்கு கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென். ஆமென். மாண்புயர். Tanto Mergo Sacramento Venere Ceruni et anticum documento novo cedat retui Preste fide supplemento sensum defectui genitori genitoque vos et jubilatio salus honor vetris quoque sit et benedictio poscidantia patroque quam parsit laudatio. Amen. Let us pray. O God, who in this wonderful sacrament has left us a memorial of thy passion, grant, we beseech thee, that we may so venerate the mysteries of thy body and blood in such a manner as to experience continually in ourselves the fruit of thy redemption, who lives and reigns world without end. Amen.